ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்பில் உங்களை ஒருத்தங்க வந்து குறை சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க இப்படி பேசுகிறாங்களேன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அவங்களோட மனசு வந்து நிறைவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்போவுமே வந்து குறை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குறைய சொல்கிறவங்க மனசை வந்து நம்ம எப்போவுமே வந்து திருப்திப்படுத்த முடியாது. ஸோ அவங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டே போட்டோன்னு அப்படியே விட்டுருங்க. நீங்கள் எப்போவுமே வந்து தெளிவாக இருங்க உங்களோட லைஃப்பில். இல்லைனா மனக்கவலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் தான் வந்து மனசில் தேவையில்லாத போட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதனால் பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்தா அதுவும் நீங்கள் மட்டும்தான். எதனாலனா தேவை முடிஞ்சதுக்கப்புறமா தூக்கி போட்டுட்டு போகிற உறவு தான் வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. கடவுளே, ஏன் எனக்கு இந்த நிலமைன்னு வந்து தயவு செஞ்சு உங்களோட லைஃப்பில் வந்து புலம்பாதீங்க. மரத்தை வச்சவன் கண்டிப்பாக வந்து தண்ணி ஊற்ற தான் செய்வான். அது மட்டும் இல்லாமல் எதுவுமே வந்து காரணத்தோடு தான் நடக்கும் நம்மளோட லைஃப்பில். ஒரு ஆறுலேயும் குளத்துலேயும் வந்து இருக்கிற தண்ணியை பார்த்துருக்கீங்களா? அந்த தண்ணி பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அமைதியாக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா அருவியிலேருந்து வர தண்ணி பார்த்திங்கன்னா கல்லும் மண்ணும் வந்து சேர்ந்து தான் வரும். என்ன ரீசன் அப்படின்னா மனசு வந்து எப்போவுமே வந்து அமைதியாக இருந்தால் தான் வந்து தெளிச்சலாக இருக்கும். பொறுமை இல்லாத மனசு பார்த்திங்கன்னா அந்த அருவியிலேருந்து வர தண்ணி மாதிரியே பார்த்திங்கன்னா கல் மண் தூசி எல்லாம் வந்து அப்படி கலக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்கள் மனசை வந்து எப்போவுமே வந்து ஒரு ஆற்றுல உள்ள தண்ணி மாதிரியோ குளத்துல உள்ள தண்ணி மாதிரியோ வந்து எப்போவுமே வந்து அமைதியாக வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல தெளிச்சலை கொடுக்கும். பிரச்சனை இல்லாதவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து யாருமே இல்லை. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா இப்போது உள்ள சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரச்சனை அப்படின்றது எந்த மனுஷனுக்குமே வந்து லைஃப்பில் இல்லாத ஒரு விஷயம் வந்து கிடையாது. அது உங்களுக்கு மட்டும் கிடையாது. அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேர் நினைப்போம், நம்ம லைஃப்பில் வந்து பிரச்சனை நடந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, ஸோ வந்து நம்மளோட லைஃபே வந்து வேஸ்ட்டோ அப்படின்னு யோசிப்போம். ஆனால் நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றது கண்டிப்பாக வந்து வரும். அது எப்போ வரும்னா ஸ்டார்டிங் பிரச்சனையில் வராது. பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முற்றி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு முடிவு வரும் பார்த்திங்களா? அது வந்து உண்மையிலேயே உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து ஃபேவரான ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து உங்கள் லைஃப்பில் கிடச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேமிலி பிரச்சனை அப்படின்னா அதில் வந்து ரெண்டே கேட்டகிரி தான். ஒன்று பார்த்திங்கன்னா பேசியே பெருசாக்குவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கிடையே வந்து பேசாமலே வந்து அதை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ இந்த 2 ரீசன் தான் வந்து அதில் இருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க, சரியாயிடும். அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு முடிவு பார்த்திங்கன்னா வெளியில் நீங்கள் யார்கிட்டையுமே வந்து கேட்க வேண்டாம், தேட வேண்டாம். அது வந்து உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. நீங்கள் தான் வந்து பார்த்து சரி பண்ணிக்கணும். அதை சரி பண்ண தெரிஞ்சிட்டாலே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மன நிம்மதி வந்து கிடைக்கும். உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பிரச்சனையை திங்க் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரிய வரும். எல்லா பிரச்சனைக்குமே வந்து பொறுமை மட்டும்தான் ஒரு கரெக்டான முடிவை வந்து தரும். என்ன தான் கடல் நிறையா வந்து தண்ணி இருந்தாலுமே உங்களுக்கு தண்ணி துவைச்சா நீங்கள் கடல் தண்ணியை வந்து குடிக்க முடியாது. அதே மாதிரி உங்கள் பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒரு கடல் அளவில் வந்து இருந்தாலும் யாரும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் அதுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து வெளியில் வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் தான் வந்து சேஃபாக இருக்கணும் உங்களோட லைஃப்பில். உங்களை மதிக்காத இடத்துல பார்த்திங்கன்னா மன்னிப்பு கூட கேட்டுறாதீங்க. எதனால் அப்படின்னா நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கடவுள் நம்மளுக்கு அழுறதுக்கு கற்றுக் கொடுத்தது எதுக்கு தெரியுமா? நம்ம வந்து யாரையுமே வந்து ஆறுதலுக்கு தேடக்கூடாது. நம்மளே வந்து அழுது தீர்த்து நம்ம மனசை வந்து சமாதானப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால மட்டும்தான். உங்களுக்காக அழுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் கண்களும், உங்களுக்காக வந்து துடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட இதயமும். இதை மட்டும் லைஃப்பில் மறந்துடாதீங்க. அதே மாதிரி எதுக்காக அழுதீங்க, யாருக்காக அழுதீங்க அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன் நம்மளை